கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 3:6. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். ஆமென். இன்றைய தியான வசனம் கிறிஸ்துவின் மகிமையையும் நம்முடைய உறுதியையும் விளக்கும் முக்கியமான ஒரு பகுதியாகும். இந்த வசனம் 3 முக்கிய அம்சங்களை எடுத்து கூறுகிறது. அதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். முதலாவது, கிறிஸ்துவின் நிலைமை. இந்த வசனத்தில் குமாரனாக உண்மையுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவாகிய தேவனின் வீட்டில் மேலாளர், அதிகாரம் பெற்றவராகவும் உண்மையுள்ளவராகவும் செயல்படுகிறார். மோசே தேவனின் வீட்டில் தாசனாக பணியாற்றினார். ஆனால் கிறிஸ்து அவரது வீட்டின் வாரிசு, அதிகாரபூர்வமான குமாரனாக இருக்கிறார். இது இயேசுவின் மிக பெரியதான நிலையை பகிரங்கமாக காட்டுகிறது. இரண்டாவது, நம்முடைய பங்கு. நாமே அவருடைய வீடாய் இருப்போம் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இங்கே வீடு என்பது தேவனுடைய மக்களை குறிக்கிறது. இது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலரைப் போலவே புதிய ஏற்பாட்டில் தேவனின் மக்களாகிய சபையை குறிப்பிடுகிறது. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று பேதுருவும் தெளிவாக கூறுவதை அவருடைய 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் வீட்டின் ஒரு பகுதியாக இருக்க, தேவனுடைய வாசஸ்தலமாக செயல்பட, 3ஆவதான அம்சமாக சொல்லப்பட்ட நம்பிக்கையினாலே தைரியத்தையும் மேன்மையையும் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் என்று சொல்லப்பட்டிருப்பதை சற்று கவனியுங்கள். அதாவது இந்த வசனத்தின் இந்த பகுதி நம்முடைய நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுகிறது. நம்முடைய நம்பிக்கை தொடர்ச்சியாக உறுதியாக இருக்க வேண்டும். தேவன் மேல் கொண்டுள்ள நம்பிக்கையினால் நம்முடைய தைரியம் அதிகரிக்கிறது. மேலும் அவருடைய மகிமையை மகிழ்ச்சியோடு பாராட்டுவோம். இது வாழ்க்கையின் சோதனைகளிலும் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையை வைத்திருக்கும் போது ஏற்படும் நிலைத்தன்மையை பேசுகிறது. இந்த நம்பிக்கையின் உறுதியோடு இருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம் என்று மிக உறுதியாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாம் கிறிஸ்துவின் வீடாக, அவருடைய பிள்ளையாக இருப்பதற்கு நம்முடைய நம்பிக்கையும் அவரின் மேன்மையை நம்பும் தைரியத்தையும் தினமும் புதுப்பிக்க வேண்டும். இன்றைய தியான வசனம் நம்மை தைரியமாக இருக்க வைக்கிறது. ஏனெனில் நம் வாழ்க்கை நம்முடைய ஸ்திர நம்பிக்கையின் மூலம் கிறிஸ்துவில் உறுதியாய் நிலைத்திருக்க முடியும். முடிவு பரியந்தம் நம்பிக்கையும் தைரியமும் வாழ்வில் நம்மை வளர்ச்சியடைய செய்யும்
என்று இன்றைய வசனம் மூலம் தேவன் நமக்கு உறுதி அளிக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று பவுலடிகளாரும் நம்மை பார்த்து கேட்கிறார். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் என்று வேதம் மிக தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறது. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும் என்று பவுலடிகளாரும் நாம் நம்பிக்கையை விட்டு விடாமல் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் என்று பவுலடிகளார் கூறுகிறார். நாம் தேவனுடைய பண்ணை, அதாவது நாம் தேவனுடைய வீடாக இருக்கிறோம் என்றும் தேவனின் பணி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இங்கு பவுலடிகளார் நமக்கு நினைப்பூட்டுகிறார். தேவனுடைய வீடாகிய நம்முடைய சரீரத்தையும் அவருடைய மாளிகையாகிய நம்முடைய ஆத்துமாவையும் நாம் எப்பொழுதும் பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதை இங்கு பவுலடிகளார் ரொம்ப தெளிவாக வலியுறுத்தி சொல்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் கூறியதை மனதில் கொண்டவர்களாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வீடாகிய நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பரிசுத்தமாக பாதுகாத்து அவர் வரும் நாளிலே அவர் முன் நிற்க திராணி உள்ளவர்களாக அவர் சமூகம் அமர்ந்து காத்திருப்போம். அவரே நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.